அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நம்மளுடைய செகண்ட் மைக்ரோ சர்வீஸான ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஆர்கிடெக்சர் படி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு மைக்ரோ சர்வீஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ், இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ். இந்த ரெண்டு மைக்ரோ சர்வீஸும் பார்த்தீங்கன்னா யூரேகா சர்வரில் ரெஜிஸ்டர் பண்ணும். எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அப்போ தான் ஒரு சர்வர் டு இன்னொரு சர்வர் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். எதை வச்சு கம்யூனிகேஷன் பண்ணுவோம்? ஓப்பன் ஃபீன் வச்சு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். சோஃபார் நம்ம எதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம்னா யூரேகா சர்வர் பில்ட் பண்ணியாச்சு, டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு மைக்ரோ சர்வீஸ் பில்ட் பண்ணதுனால நமக்கு அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ஸ் எப்படி எழுதுறது, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும். நிறைய இடத்துல இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு போவேன், ஏன்னா நம்ம எல்லா பேசிக்ஸுமே தெளிவாக இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதான் உங்களோட டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், அது ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெஜிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூரேகா டேஷ்போர்ட் போகணும்னா 8761 போகணும். அதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரெஃப்ரெஷ் ஒன்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்னு ஒரே ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன போர்ட்டில்? 8090ன்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ளோவாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் பண்ணிடுவோம். அடுத்து மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ஃபீன் எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணி லோட் பேலன்சிங் எப்படி பண்ண வைக்கிறது அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஏபிஐ கேட்வே, இது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் ஒவ்வொரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம start.spring.io அந்த வெப்சைட்க்கு போகணும்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். லாங்குவேஜ் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபேக்ட் தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம். நான் வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஜாவா வெர்ஷன் நான் என்னோட மிஷினில் 21 வச்சிருக்கேன். நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சிஸை பொறுத்தவரையில் சின்ஸ் இட் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் நான் ஸ்ப்ரிங் வெப் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து டேட்டா பேஸ் தனியாக ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் வைக்க போகிறோம். அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நான் MySQL வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ MySQL டிரைவர் வச்சுக்கிறேன். நம்ம JPA யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொரீஸ்லாம் நம்ம வந்து எழுத போகிறோம். அதனால் நான் வந்து JPA தான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் வேறு என்ன, ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் ஒரு யூரேகா கிளையண்ட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ யூரேகா கிளையண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் படிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸோட கம்யூனிகேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை வாங்குவோம். நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்மளோட எண்ட் பாயிண்ட் என்னன்னா நான் ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் 9090/students/details2. இந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி. இந்த ஸ்டூடெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா கீரா. இந்த கீரான்ற ஸ்டூடெண்ட்டை பற்றி நமக்கு என்னென்ன தகவல் தெரியுது? இமெயில் ஐடி தெரியும், ஸ்டூடெண்ட் ஐடி தெரியும், ஸ்டூடெண்ட் நேம் தெரியும். எனக்கு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸும் வேணும். இந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸில் தான் இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஃபீன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து டெஃபினட்டாக ஓப்பன் ஃபீனும் நம்மளோட இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். அண்ட் ஆஸ் ஐ சேட் இன் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் நம்ம லாம்பாக் யூஸ் பண்ண போகிறோம். கெட்டர் செட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்லாம் நம்ம எழுத தேவையில்லை. தட்ஸ் இட். இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் கொடுத்துடலாம். இப்போ இன்டெலிஜென்ட் ஐடியாவில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ண போகிறதுனால இந்த ஃபைல் மெனு போய்க்கிறேன். ஓப்பன்னு ஒரு மெனு ஐட்டம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் மியூசிக்கில் வச்சுருக்கனால மியூசிக்குள்ளே போய்க்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ். இப்போ ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன பிஃபோர் தட் இது எனக்கு ஒரு இது கேட்குது, ஆல்வேஸ் நியூ விண்டோ கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் ஒரு ப்ராஜெக்ட்ன்றதுனால. ஸோ எடுத்தோடனே நமக்கு என்னென்னலாம் மேவன் டிபெண்டன்சிஸ் நம்ம வந்து ஆட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகும். ஸோ லோட் மேவன் ப்ராஜெக்ட். மீன்வைல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஐ திங்க் இன்னும் பில்ட் ஆகி நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம். மெயின் ரிசோர்ஸஸ்க்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும், அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுதான் முக்கியமான ஃபைல்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் நம்ம என்ன போர்ட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்? 8080லே நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சர்வர் டாட் port equal to 8080.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டா பேஸ் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் ஒவ்வொரு டேட்டா பேஸ், தனி டேட்டா பேஸ் இருக்கணும். ஸோ காமன் டேட்டா பேஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹாஸ் டு கனெக்ட் டு செப்பரேட் டேட்டா பேஸ். அதே தான் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டேட்டா பேஸே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், இந்த டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் நம்ம எழுதும் போது அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் நமக்கு வந்து இங்கேயும் நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் டிபி ஸ்டூடெண்ட் டிபி. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைமே. நான் ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டராக போகும்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ pom.xml ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சிஸ்லாம் இங்கே டிபெண்டன்சிஸ்னு ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்ல தான் இருக்கும் JPA, WebMVC, யூரேகா கிளைண்ட் எல்லாமே. ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஆர்கிடெக்சர் படி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் நம்ம வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு பேக்கேஜிங் பண்ணிடலாம். கண்ட்ரோலர் லேயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் ஒன்று வச்சுப்போம். அதில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னா ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும், என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கணும், அதுதான் நம்ம மாடல்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரி லேயர், ரெப்போ. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். சிம்பிள் திங் தான், ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ரோல் நம்பர் மாதிரி இருக்கும். ஐ வில் சே ஐடி, பிரைவேட் இன்டிஜர் ஐடி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடி, என்ன டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அது அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஏபிஐ பில்ட் பண்ண போகிறோம்னா இந்த 3 ஏபிஐ நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸ்க்கு. /ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்தோன்னா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட் பண்ணணும். /ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி கொடுத்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மட்டும் வரணும். அதுக்கடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த /detail/1 எக்ஸாக்டாக டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பண்ண தான் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ப்ராஜெக்ட் மூலயமா மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட் நீங்கள் A to Z நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ப்ரைவேட் ஓகேவா? ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு எனக்கு கெட்டர் செட்டர்ஸ் எனக்கு வந்து வேணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டார்ஸும் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு அனடேஷன் இருக்குது லாம்பாக்ல. ஸோ @data கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டர் செட்டர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரக்டர், ஒன்று ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஆல் ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர்னா பெராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த எல்லா இதுவும் நம்ம வச்சு கொடுப்போம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். இந்த ரெண்டும் என்னென்ன உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் வச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இங்கே ஒவ்வொன்றா நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறோம். இதுதான் ஆல் ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். எல்லா ஆர்குமெண்ட்ஸ் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். நோ ஆர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா ஜஸ்ட் நம்மளோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல லாம்பாக் வச்சு பண்ணுறது. சின்ஸ் இட் இஸ் அ மாடல், நம்ம வந்து என்டிட்டி அனடேஷன் போட்டால் தான் JPA மூலயமா ORM கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஒரு டேபிளாக கிரியேட் ஆகும். இந்த கிளாஸில் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அந்த டேபிளோட ஒவ்வொரு ரெக்கார்டாக மாறும். அண்ட் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு பிரைமரி கீ இருக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐடி தான் பிரைமரி கீ. இதை நான் ஆட்டோ ஜென்ரேட்டடாக நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஜென்ரேட்டட் வேல்யூ அண்ட் தென் strategy = ஐடென்டிட்டி. தட்ஸ் இட். இப்போ நம்ம ரன் பண்ணலாம் நம்மளோட அப்ளிகேஷனை ஒரு வாட்டி. எதனா எரர் வந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? I'll run the code. ஸோ எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சில டைம் பாப்ப போகிறோம். எனேபிள் அனடேஷன் ப்ராசஸிங் கொடுத்துக்கோங்க லாம்பாக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் லாம்பாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பிளகின் ஆட் பண்ணோம். நான் லாஸ்ட் செஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். செட்டிங்ஸ் போயிட்டு பிளகின்ஸ் போயிட்டு இந்த பிளகின்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டால்டு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே லாம்பாக் இருக்கும். நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் போய் கூட நீங்கள் வந்து தேடிக்கலாம். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. போர்ட் நம்பர் 8080. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மேஜர் திங் என்னென்னா நம்ம அந்த யூரேகா ரிலேட்டட்லாம் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போட்டாச்சு. இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பூம். ஓ எனக்கு ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் டவுனில் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு அதனால தான் அது டவுன்னு காட்டுது. பட் ஸ்டில் அது காட்டாமல் கூட இருக்கலாம். ஃபைன்.
நமக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். அது ரன் ஆகி முடிச்சோன்னா நமக்கு இங்கே இன்ஸ்டன்ஸ் வந்து அப் ஆகிடும். இந்த மெயின் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்போ லேயர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரெப்போஸ்ட்ரி லேயர் மூலயமா தான் நமக்கு வந்து டேட்டா பேஸோட கம்யூனிகேஷன் நடக்கும். நம்ம அதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட் ரெப்போ. இந்த ஸ்டூடெண்ட் ரெப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேபிஏ ரெப்பாஸ்ட்ரியை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். அதுக்கு 2 திங் நம்ம இது இன்புட்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா உங்களோட மாடல் வந்து ஸ்டூடெண்ட்டு, அதனுடைய பிரைமரி கீயோட டைப் வந்து என்னது இன்டீஜர், ஐடி வந்து இன்டீஜர் தானே கொடுத்துருந்தோம். சின்ஸ் இட் இஸ் அ ரெப்பாஸ்ட்ரி லேயர் நம்ம ஒரு அனோட்டேஷன் கொடுக்கணும் @repository. ஓகேவா? ஸோ ஃபார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலரில் ஒரு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ மாடல் கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கோம்ல, ரெப்பாஸ்ட்ரி நீங்கள் இல்லைனாலுமே வெறும் மாடலில் இங்கே என்டிட்டி நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஷுவர் இங்கே ஒரு டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட் டிபி போய்க்கிறேன், ஷோ டேபிள்ஸ் போய்க்கிறேன். நமக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு கிரியேட் ஆகிருக்கு. நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை, இப்போ தான் நம்ம டேட்டா பேஸே கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் அந்த என்டிட்டின்ற அனோட்டேஷன் மூலயமா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் எந்த ரெக்கார்ட்ஸும் எனக்கு வந்து இல்லை. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம பாருங்கள் கண்ட்ரோலரில் ஒரு கண்ட்ரோலர் எழுதிக்கலாம், ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா மெத்தட்மே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியர் தான். நம்ம டிபார்ட்மெண்ட்டுன்னு பேர் வச்சு பண்ணியிருப்போம். இப்போ நம்ம அதே இது ஸ்டூடெண்ட்டுன்ற பேர் வச்சு பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். ஸோ ஃபாஸ்ட்டாக தான் சொல்கிறேன், பட் நிறைய விஷயம் நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன், பட் தட்ஸ் ஃபைன். ஓகேவா? ரெஸ்ட் கண்ட்ரோலர் போட்டுக்கிறேன். அண்ட் இது சர்வீஸ் லேயர்ன்றது பார்த்தனால நான் வந்து @service போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுத போகிறேன். பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்கும், அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்கே பாருங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டியே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா என்ன நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து HTTP ஸ்டேட்டஸ் கோடையுமே நான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நாட் ஜஸ்ட் டேட்டாவை நான் பாடியில் கொடுப்பேன், ஸ்டேட்டஸ் கோடையும் என்னால் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு போக போக புரியும். நீங்கள் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நியூவாக இருக்கும். ஓகேவா? இம்போர்ட் கிளாஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங்லாம் நமக்கு சர்வீஸ் லேயர் தான் பண்ண போகுது. அதனால் அதோட ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு கிட்ட கேட்கலாம். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் @autowired ரிட்டர்ன் சர்வீஸ் டாட் எனி மெத்தட் நீங்கள் வச்சுக்கலாம். நான் கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது சர்வீஸ் கிளாஸில் இருக்குது, நான் வந்து வச்சுக்கிறேன். நமக்கு ஆக்சுவலி சர்வீஸ் கிளாஸில் இல்லை, ஸ்டூடெண்ட் சர்வீஸில் நான் என்னோட ஐடி மூலயமா க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் என்டிட்டின்றதை நான் சர்வீஸில் நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. அது கண்ட்ரோலரோட ஜாப் தான் HTTP ஸ்டேட்டஸை மேனேஜ் பண்ணுறது. ஸோ சர்வீஸ் என்ன பண்ணோம், ரெப்பாஸ்ட்ரி லேயர் கிட்ட வந்து கேட்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட் ரெப்போ @autowired. ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம டிஃபால்ட் ஆக்சஸ் மாடிஃபையரில் இருக்குது, ப்ரைவேட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்சைட் த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குப்பா, repo.findAll பாருங்கள் எது ரிட்டர்ன் பண்ணுது, லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணுது. நமக்கு தேவையோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான். சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து கிடச்சிரும் இவனுக்கு. ஆனால் இவன் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியோட ஃபர்ஸ்ட் இது வந்து டேட்டா. அந்த டேட்டா வந்து எனக்கு வந்து சர்வீஸ் கிளாஸ்லேருந்து எனக்கு கிடச்சிருது. ரெண்டாவது இன்புட் என்னன்னா ஸ்டேட்டஸ் கோட், HTTP ஸ்டேட்டஸ் டாட் ஓகேனா 200 வந்து சக்ஸஸ்ஃபுல் சீரீஸில். ஸோ இந்த செமிகோலனை நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஒரு மெத்தட் நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ நம்ம மேப்பிங் போடணும். இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு வர எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரூட் URL மாதிரி வைக்க போகிறேன். எப்படி டிபார்ட்மெண்ட்க்கு இங்கே டிபார்ட்மெண்ட்ஸுன்றதை ரூட் URL வச்சோம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் URL நான் ஸ்டூடெண்ட்ஸுன்றதை நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது, @request mapping ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே நான் கெட் மேப்பிங் அடித்தாலே போதும். ஏன்னா எனக்கு பேஸ் URL /students வந்து வந்துருச்சு. அப்போனா என்ன மீனிங்னா உன்னோட பேஸ் URL வந்து ஆல்வேஸ் லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது கிடச்சிரும். இதோட நீ நிப்பாட்டிக்கிட்டனாலே போதும், உனக்கு நான் வந்து
கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கொடுப்பேன். ஏன்னா பாருங்க நம்மளோட இது உங்களுக்கு தெரியும் என் பாயிண்ட் வெறும் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். போஸ்ட் மேப்பிங்கும் அதே இதுதான், சேம் யூஆர்எல் தான். அது எப்படி சார் சேம் யூஆர்எல் வைக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். மெத்தட் வேற இல்லை, கெட் மேப்பிங், இது வந்து போஸ்ட் மேப்பிங். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருந்தேன் நம்ம இந்த கான்செப்ட் படிக்கும் போது, டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் பில்ட் பண்ணும்போது. இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட். என்ன ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறோமோ அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுது. ஆட் ஸ்டூடெண்ட் ஆஃப், நம்ம இங்கே போஸ்ட் மேன் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்க போகிறோம். லோக்கல் போஸ்ட் 8080/students இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டு. இப்போ இதில் நான் இங்கே பாடியில் கொடுப்பேன். இதை ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம், பாடியில் பாஸ் பண்ணுறதுனால இதோட பேர் வந்து ரெக்வஸ்ட் பாடி. இதில் தான் நம்ம வந்து ஜேசான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து @request பாடின்ற அனடேஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். உள்ளே பாஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட் டைப், அதை நான் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் சர்வீஸ் லேயருக்கு நான் கொடுத்துட்டனாலே எனக்கு வந்து போதுமானது. ரிட்டர்ன், இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் சர்வீஸ் டாட் ஆட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். நமக்கு பாருங்க ரெஸ்பான்ஸ் என்டிட்டி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடணும்ப்பா. டேரெக்டாக ரெஸ்பான்ஸ் என்டிட்டி எழுதிட்டு இதை எம்பெட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டிக்கு தேவை பாடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்கன்னா http status டாட். இதை நம்ம ஒரு இதை ஆட் பண்ணுறதுனால கிரியேட்டட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சின்ஸ் நமக்கு இப்போ சர்வீஸ் மெத்தட் இல்லாததுனால ரெட் கலரில் எரர் அடிக்குது சர்வீஸ் கிளாஸில் அந்த மெத்தட்டு, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுலேயே நமக்கு சிம்பிள் மெத்தட் தான். ரெப்போ டாட் சேவ் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஸ்டூடெண்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நம்ம வந்து போஸ்ட் மேப்பிங்கும் நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை ஐடி வச்சு எடுக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன யூஆர்எல் போடுவோம்னா கெட் மேப்பிங் ஆஃப். ஸோ பேஸ் யூஆர்எல் ஆல்ரெடி வந்துடும் உங்களுக்கு, அது நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. லோக்கல் ஹோஸ்ட் 8080 இது எல்லாமே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வந்துடும். நம்ம பேஸ் யூஆர்எல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், இது நம்ம போட்டோம். இப்போ நம்ம இங்கே 101 ஸ்டூடெண்ட் ஐடி, 2 ஸ்டூடெண்ட் ஐடி, 3 ஸ்டூடெண்ட் ஐடி, இது வேரியபிளாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இல்லை. அதனால் இது நம்ம வந்து கேர்லி ப்ராக்கெட்டில் வேரியபிளாக டினோட் பண்ணிப்போம். அந்த வேரியபிளை தான் இப்போ நான் டார்கெட் பண்ண போகிறேன். பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப், இது எனக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது, அதனால நான் ஸ்டூடெண்ட் டைப் வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறது ஆல் ஸ்டூடெண்ட், அதனால் லீஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வச்சிருந்தேன். இது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னால ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டூடெண்ட். கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி. ஸோ எனி மெத்தட் நேம் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம யூஆர்எல் பாத்தில் கொடுக்கறதுனால பாத் வேரியபிள்னு கொடுத்துட்டு அந்த வேரியபிளை நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணும். அதாவது என்னன்னா இங்கே நான் யூஆர்எல்ல என்ன பாஸ் பண்ணுறேன், 1ன்னு பாஸ் பண்ணேன்னா இந்த ஐடின்றதுல எனக்கு 1ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகிடும். இங்கே 2 பாஸ் பண்ணால் எனக்கு இங்கே 2ன்றது ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம சர்வீஸ் மெத்தட் கிட்ட கேட்க போகிறோம். நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் சர்வீஸ் டாட் சேம் மெத்தட் நேம் நான் வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தட் நேம் கூட வச்சுக்கலாம், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக தான் நான் வைக்கிறேன். இதில் மெத்தட் நேம் ஒரு மேட்ரே இல்லை. இதில் மேட்ரு என்னன்னா நம்ம கொடுக்குற மேப்பிங், அந்த மேப்பிங்கு இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும், அதுதான் இங்கே முக்கியம். ஓகேவா? http status டாட் ஓகே. இப்போ இவனை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். கிரியேட் மெத்தட் வந்தாச்சா? இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ரிட்டர்ன் ரெப்போ டாட் ஃபைண்ட் பை ஐடின்னு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபைண்ட் பை ஐடி பாருங்கள் ஆப்ஷனல் ஆஃப் ஸ்டூடெண்ட். அப்போனா இங்கே நம்ம ஐடி கொடுக்குறது அங்கே டேட்டா பேஸில் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷன், நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரக்கூடாதுன்றக்காக இந்த ஃபைண்ட் பை ஐடி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற டைப் வந்து ஆப்ஷனல் ஆஃப் ஸ்டூடெண்ட். இந்த டைப்பில் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ரெப்போ டாட் ஃபைண்ட் பை ஐடி ஆஃப் ஐடி. ஓகேவா? ஸோ ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா யூட்டில் பேக்கேஜில் இருக்குது, ஜாவா 8 ஃபீச்சர் தான் அது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஒரு வேலிடேஷன் வைக்கிறேன். அந்த ஸ்டூடெண்ட் டாட் இஸ் எம்டி, ஸ்டூடெண்ட்டே இல்லை. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கோங்க நமக்கு 1ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெண்ட்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2ன்ற ஐடியில் பார்த்தீங்கன்னா கீரான்னு இருக்காங்க. இப்போ எனக்கு பாருங்க, எனக்கு நான் இங்கே வந்து யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா /student/3 நான் கொடுக்குறேன். எனக்கு 3ன்றது ஒன்று கிடையாது.
ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னோட டேட்டா பேஸில் நம்மளோட ஆப்ஜெக்டில் இல்லை. ஸோ அப்போ எனக்கு இது வந்து நல்லுன்ற வேல்யூ கொடுப்போம், அதாவது எம்டி இருக்கும். அப்படி எம்டியாக இருந்துச்சுன்னா நான் ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி கொடுக்க போகிறேன். இந்த கான்செப்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் படிச்சிருப்போம். சேம் கான்செப்ட் தான். நியூ ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இப்படி ஒரு எக்ஸப்ஷன் இல்லை, என்னுடைய ஓன் இதுதான். இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். நோ ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட் வித் ஐடி. அந்த ஸ்டூடெண்டோட ஐடியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஒரு இது நம்ம நல்லா கற்றுக்கிறதோட அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நார்மல் கேஸில் ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை கெட் பண்ணிட்டேன்னா எனக்கு முடிஞ்சுது. இப்போ இந்த எக்ஸப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது பாருங்க, நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் நேமே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனே நான் வச்சுக்கிறேன். நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நம்ம எப்படி எக்ஸப்ஷன் ஹையரார்க்கிக்குள்ள சேர்க்கணும்னா, எதனா ஒரு பேரண்ட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண விட்டுக்கலாம். ஒன்னா அது எக்ஸப்ஷனாக இருக்கலாம், இல்லை ரன் டைம் எக்ஸப்ஷனாக இருக்கலாம். பட் ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் ரன் டைம் எக்ஸப்ஷனோட பண்ணுங்க. ஏன்னா ரன் டைம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்செக்டு எக்ஸப்ஷன். ஓகேவா? அன்செக்டு எக்ஸப்ஷன்னா கம்பைலர் டைமில் நீங்கள் எதையுமே கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் நம்ம எக்ஸப்ஷன் டாப்பிக்கில் படிச்சிருந்தோம். ஸோ ரன் டைம் எக்ஸப்ஷன் நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுவோம். எது கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறோம்னா, நம்ம அங்கே ஒரு மெசேஜ் கொடுக்குறோம்ல, நோ ஸ்டூடெண்ட் நோ எக்ஸிஸ்ட் வித் ஐடின்னு. அந்த மெசேஜை இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ்க்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் நம்ம அதை எழுதுறோம். ஸ்ட்ரிங் மெசேஜ் சூப்பர் ஆஃப் நாட் ஷார்ட். சூப்பர் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு நம்ம அந்த மெசேஜை பாஸ் பண்ணிடுவோம். மெசேஜ் டன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸில் இதை இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சுது. இம்போர்ட் கிளாஸ். அவ்வளோதான். முடிஞ்சுதா சார்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எக்ஸப்ஷனை தான் நம்ம த்ரோ பண்ணுறோம். இந்த எக்ஸப்ஷனை வச்சுக்கோன்னு நம்ம தூக்கி அடிக்கிறோம். அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. உள்ளபடியே நம்ம அதை முறையை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் செஷன்ஸில். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் 2 அனோட்டேஷன் சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால ரெஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் அது என்னோட கிளாஸ் நேமாக வச்சுக்கிறேன். ஓகேவா? சின்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் குளோபலாக பண்ண போகிறோம். நாட் ஜஸ்ட் இந்த ஒன் எக்ஸப்ஷன். இன்னும் என்னென்னலாம் எக்ஸப்ஷன் எனக்கு என்னோட இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸில் வரப்போதோ எல்லாமே நான் இந்த ஒரு ஃபைலில் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ்ன்னு நான் கொடுத்துக்க போகிறேன். இது என்னன்னு ஃப்ளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து சர்வீஸ் மெத்தடை கால் பண்ணுது. ஸோ சர்வீஸ் மெத்தட்க்கு பார்த்தீங்கன்னா டேட்டா இருந்துச்சுன்னா, டேட்டா ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, சர்வீஸ் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். நாட் கிளைண்ட், கண்ட்ரோலருக்கு வந்து அந்த டேட்டா வந்து கொடுக்கும். கண்ட்ரோலர் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். இதுதான் கிளைண்ட்னா நம்மளோட போஸ்ட்மேன். இப்போ டேட்டா வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஃப்ளோ எப்படி இருக்கும்? சர்வீஸில் வந்து எம்டின்னு அந்த எம்டிக்குள்ளே வந்துடும். எக்ஸப்ஷன் நடக்குது. எக்ஸப்ஷன் நடந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோலருக்கு போகாது ஃப்ளோ. நம்மளோட இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ்க்கு தான் ஃப்ளோ போகும். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ்க்கு போகும். அவன் தான் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்பான். இந்த ஃப்ளோ மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம ஒரு மெத்தட் எழுதிடலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங் டைப்பே போதும். நம்ம ஒரு மெசேஜ் தான் கொடுக்க போகிறோம். ஹேண்டில் ஸ்டூட் நாட் ஃபவுண்ட். இதுவும் நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். எக்ஸப்ஷன். எனக்கு இது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வாங்கும். இது வாங்குறதுல தான் நம்ம இங்கே நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கொடுப்போம், மேலே ஒரு @ வேல்யூ கொடுப்போம். @exception ஹேண்ட்லர். என்ன எக்ஸப்ஷனை இந்த மெத்தட் எனக்கு ஹேண்டில் பண்ண போகுது? ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண போகுது. இது கொடுத்தீங்கன்னா தான் இந்த மெத்தட்குள்ளே உங்களுக்கு வந்து வரும். நான் சொன்ன நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு. அப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் எக்ஸப்ஷனுக்கு ஒரு மெத்தட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மேலே மென்ஷன் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்ண போகுதுன்னு. சாரி காய்ஸ், வீடியோவில் ஒரு சின்ன கட். என்னன்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி ஷட் டவுன் ஆகிடுச்சு. லக்கிலி பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பேசினது சேவ் ஆகியிருக்கு. ஸோ எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பாருங்கள், நம்ம இங்கே த்ரோ பண்ணுறோம். ஆக்சுவலி த்ரோ நியூ ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். அந்த ஆப்ஜெக்டை இங்கே நம்ம கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ணால் தான் அந்த மெசேஜை நம்ம வந்து யூசருக்கு வந்து கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இ. அஃப்கோர்ஸ் இக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ரிட்டர்ன் நியூ ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ டாட் கெட் மெசேஜ். ஸோ அந்த எக்ஸப்ஷனில் நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த மெசேஜ் வந்துடும். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்கணும். HTTP ஸ்டேட்டஸ் எஸ் கேபிட்டல் நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் டாட்
இந்த இடத்துல நாட் ஃபவுண்ட், அந்த ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் இல்லைன்றதுக்காக தானே நம்ம கொடுக்குறோம். ஸோ நாட் ஃபவுண்ட் கொடுத்துட்டோம்னா யூசருக்கு வந்து 404 எரர் அடிச்சிடும். ஓகேவா? பிலீவ் மீ, தட்ஸ் இட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம இந்த கெட் ஸ்டூடெண்ட் பை ஐடி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது, ஆட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது. இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலிடேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் கரெக்டாக. அந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணும்போது நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி பாஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்டில் இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா உள்ளபடியே டிபார்ட்மெண்ட் ஸ்டேபிளில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். நம்ம பார்த்தோம் 101 டாமி ஆலிவரோட டிபார்ட்மெண்ட், 102 பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட், 103 பார்த்தீங்கன்னா ஜியோ எர்த் அண்ட் எர்த் சயின்ஸோட டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி வேலிடேஷன் வில் பி டன் லேட்டர். ஓகேவா? ஸோ அதை நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா இங்கே இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு, டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னு நமக்கு ஸ்டூடெண்ட் சர்வீஸும் அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகிற மீன் டைமில் நான் சொல்கிறேன், இதான் நம்மளோட ஆர்கிடெக்சர். இப்போ ஸ்டூடெண்ட் சர்வீஸ் நம்ம பார்ஷலாக நம்ம பில்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இந்த மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் நம்ம பில்ட் பண்ணணும். அது நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் பண்ண இந்த ஸ்டாண்டலோன் ஸ்டூடெண்ட் மைக்ரோ சர்வீஸை நம்ம கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஐ திங்க் இனியா ரன் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட் நம்பர் 8080 நம்ம அந்த போர்ட் நம்பர் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது கஸ்டமைசபிள் தான், நீங்கள் என்ன போர்ட் நம்பர் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஆர்கிடெக்சர் டயக்ராம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஒரு போர்ட் நம்பர் நான் எடுத்தேன். ஸோ அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துலாம். லோக்கல் ஹோஸ்ட் 8080/students எனக்கு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இட் மேக் சென்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டில் இல்லை, அதனால் எம்டியாக இருக்குது. இப்போ நம்மளோட அந்த வேலிடேஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி 1 சோஃபார் எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை. இப்போ 1ன்ற ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்தா அந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருக்காது. ஸோ எனக்கு வி ஆர் கெட்டிங் ஒயிட் லேபிள் பேஜ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா /student/1ன்னு வரும்போது இங்கே எனக்கு ஒரு மெசேஜ் வரணும். சம்வேர் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அந்த மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு எந்த எக்ஸப்ஷனும் நான் அடிக்கலை. வில் சி என்ன பிரச்சனை நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் and rest exception handler response entity of type string கொடுக்கணும். student not found, rest controller wise exception handler http status not found. we'll try it in postman once. get request கொடுக்கும்போது எனக்கு 200 ஓகே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி 1 நம்ம கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த URL பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ URL நம்ம கரெக்டாக மேப் பண்ணியிருக்குமா பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக இங்கே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் நமக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை. நம்ம இது பார்த்தீங்கன்னா பேஸ் URL நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருது, லோக்கல் ஹோஸ்ட் 8080/studentsன்னு. நமக்கு தேவையானது வெறும் இந்த /@ID. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே கிடச்சிருது. ஸோ இப்போ நம்ம ரீரன் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இதை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இல்லைன்றதுனால வருது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ஒயிட் லேபிள் எரர் பேஜ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ண நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் டிபக் பண்ணிவிடுவீங்க என்ன எரர்னு. ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது யூரேகா சர்வர் நான் ஒரு வாட்டி செக் பண்ண விரும்புகிறேன். ஸோ யூரேகா சர்வர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அது ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இன்னும் காட்டலை. எஸ், ஸ்டூடெண்ட் சர்வீஸும் அப்ளை ஆகிடுச்சு. 2 மைக்ரோ சர்வீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த ரெஜிஸ்டர் பண்ண மைக்ரோ சர்வீஸ் இப்போ ஷோ ஆகுது. இப்போ நான் /1 அடிக்கும் போது எனக்கு நோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் வித் ID 1. இதுதான் நம்ம வந்து அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் மூலியமாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ப்ரௌசரால் வெறும் கெட் ரெக்வஸ்ட் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து போஸ்ட்மேனுக்குள்ளே போய்க்கலாம். போஸ்ட்மேனுக்குள்ளே போயிட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒன்று அடிப்போம். ஸ்டூடெண்ட் வந்து ID வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். இமெயில் பார்த்தீங்கன்னா trent.mercer@gmail.com.
டிபார்ட்மெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா let's say 102. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் நம்ம இந்த நேம் எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகணும்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாடல், இந்த ஸ்டூடெண்ட் மாடலில் இங்கே நேம் வச்சுருக்கோம்ல, இந்த நேம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஐடியா நம்ம கொடுக்கலன்னா அது ஆட்டோ ஜென்ரேட்டட் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாக்கி உள்ள நேம், இமெயில் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி அந்த எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் இங்கே நான் கொடுத்துருக்கேன். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ் வருதோ அதெல்லாம் கோட்ஸில் கொடுக்கணும். இன்டிஜர்ஸை நீங்கள் ஆஸ் இட் இஸ் கொடுத்துடலாம். ஸோ யூஆர்எல் என் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. போஸ்ட் ரெக்வஸ்ட் இந்த பேஸ் யூஆர்எல்ல தான் நான் வச்சுருந்தேன். ஐ எம் ஹிட்டிங் த சென்ட். எனக்கு ரிசல்ட்டாக என்ன வர்றோம், எனக்கு என்ன ஸ்டூடெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டூடெண்ட்டே எனக்கு ரிட்டர்ன் அடிக்கணும். பர்ஃபெக்ட். எனக்கு பார்த்தீங்க ஐடி 1ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த /students 1 நம்ம ரெக்வஸ்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் எனக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ /2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு வரும். நம்ம இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ kira.ford@gmail.com. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் 101 பேலியன்டாலஜிக்கு அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஐடி 2ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் /students கொடுத்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸும் வரும். இது ஒரு என் பாயிண்ட்டு. இன்னொரு என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு வருது. அடுத்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் 3மே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பில்ட் பண்ண போகிறோம். என்ன பில்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். நான் அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த என் பாயிண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு பிபிடி மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஐ வில் கோ ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ பாருங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணியாச்சு. /students போட்டால் மொத்தமாக வரும். students/3 கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் வரும். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு யூஆர்எல் பில்ட் பண்ண போகிறோம். /students/details/1 அந்த 1ன்ற ஸ்டூடெண்ட்டை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ், நாட் ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை வாங்கணும். அதுக்கு தான் மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் இங்கே நான் பண்ணி ஆகணும். என்கிட்ட ஸ்டூடெண்ட் சர்வீஸில் வெறும் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும்தான் இருக்குது. அந்த ஐடியை நான் இவன்ட்ட கொடுப்பேன் டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் கிட்ட. இந்த ஐடியா டீட்டெயில்ஸ் எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மைக்ரோ சர்வீஸ் என்ன பண்ணுவான், அவன் கொடுப்பான். இந்த கம்யூனிகேஷன் ஓப்பன் ஃபீன், இந்த ஃபீன் கிளைண்ட் மூலயமா நடக்குது. இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் இந்த ஃபீன் கிளைண்ட் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு API என் பாயிண்ட் தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இட் வில் கிவ் யூ ஐடிக்கு பதிலாக நான் ஸ்டூடெண்ட் ஐடி நேம் வச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது கஸ்டமைசபிள் தான், நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கடுத்து அந்த ஸ்டூடெண்டோட இமெயில் ஐடி. இன்ஸ்டெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த ஒன்று மட்டும் வரதுக்கு பதிலாக எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டே எனக்கு வந்துருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட். இந்த கம்யூனிகேஷன் தான் நம்ம மைக்ரோ சர்வீஸ் டு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேஷன் மூலமா நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுங்க. அவங்க கூடயும் சேர்த்து நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.